ஜஸ்ட்டு 55 லட்ச ரூபாய்க்கு ஒரு நியூ ஹவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்க போகிறோம். 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு தான். கார் பார்க்கிங் 1200 சதுரடி வந்து பார்த்திங்கனாக்கா இடத்தோட அளவு 1050 சதுரடி, அதாவது 10.5 சதுரம் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டோட அளவு. தெற்கு பார்த்த வீடு. பட்டுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை பைபாஸ்லேருந்து ஒரத்தநாடு போகிற ரோட்டில் இந்த மன்னார்குடி பிரிவு சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தாங்க இந்த வீடு இருக்குது. இப்போ பக்கத்துலேயுமே 2-3 வீடுங்களாம் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. ஸோ அவுட்டரில் ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற வீடு தான் இது. ஸோ வாங்க வீட்டை பார்க்கலாம். ஒரு குட்டியான கார் பார்க்கிங் வித்து செப்டி டேங்க் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. டீக்கூட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஹவுசஸ் தான் இது. ஸோ உள்ளே பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்லி டைல்ஸ் ஒர்க் அவுட்லாம் முடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு 55 லட்ச ரூபா தாங்க இந்த வீட்டோடைய ரேட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு ஹவுஸுங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஜன்னல் வச்சுட்டு காற்று இல்லாமல் இருக்கிற டைமில் இதனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வால் பெயிண்டிங்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஹால்லேயே டோர் பக்கத்துலேயே டிவி ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி கேபிள் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா. வாஷ் பேஷன் வெளியில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, பாத்ரூமு. செகண்ட் ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட் டைல்ஸ் ஒர்க் வித்து மாடர்ன் டைல்ஸு ஃபார் பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஆஃப் செகண்டு. இதுலேயுமே வாஷ் பேஷன் வித்து அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு என்ன வந்து பார்த்திங்கனாக்கா கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 1200 சதுரடி ஃப்ளாட் சைஸில். சரிங்களா, ஸோ இது கிச்சனு. சிம்பிளான ஒரு ஹவுஸுங்க, ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு. ஸோ இங்கேயுமே ஸ்பேசஸ் கொடுத்துருக்குறாங்க, கேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாஸ்டர் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட்லேயும் சரி சைட்லேயும் சரி ஒரு ஆள் நடக்கிற மாதிரி ஸ்பேசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. கிச்சன் எல்லாமே வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கிறாங்க. ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ரோடு வந்து ஒரு 15 அடி ரோடு. வீடு பக்கத்தில் இல்லாமலாம் இல்லை, எல்லா வீடுங்களுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீடு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வீடு. விருப்பமாக இருக்கிறவங்க நேரில் வாங்க. தேங்க்யூ. ஸ்டெப்ஸு டைல்ஸ்லேயே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டெப்ஸு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஸோ பழைய பொருளாக வைக்கிற மாதிரி வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ மேலே வாங்க பார்ப்போம். வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குமே இங்கே மேலே உங்களுக்கு இது விட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் வந்து பதிச்சிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடுங்க அங்கங்கே இருக்கும். சரிங்களா, இதுதான் வீட்டோடைய நிலவரம். ஸோ வாட்டர் டேங்க்கு ஒரு 3 அடி ஏற்றி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. இதெல்லாம் வீடுங்க பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா, நிறைய வீடுங்க இருக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விவசாயம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ காற்று எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ நேரில் வாங்க, ரேட் பேசிக்கலாம். தேங்க்யூ.